ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மே மாதம் செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸு. ஏன்னா போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 1ஆந்தேதிலேருந்து 9ஆந்தேதி வரைக்கும் பார்த்துட்டோம். காரணம் என்னென்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால 2 டேஸ் எக்ஸ்ட்ராவே போயிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆந்தேதியிலேருந்து கிட்டத்தட்ட 14ஆந்தேதி வரைக்கும் தான் இது நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு 1994. இதை எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ரீசெண்ட் டைம்ஸில் திரு சிஎம் விஜய் சார் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கணும். பட் அப்படி பண்ணலை. காரணம் என்னென்னா, அவங்க தொங்கு சட்டசபை, அதாவது 108 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் ஆளுநர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் பெரும்பான்மை காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பதவி ஏற்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஆக்சுவல் ரூல்ஸ் என்னென்னா, அவங்க எத்தனை பார்ட்டி எலெக்ஷனில் போட்டிட்டாங்களோ அதில் மெஜாரிட்டி யாரோ அவங்கள கூப்பிட்டு ஆட்சி அமைக்க சொல்லணும். அதுக்கப்புறம் 2 வாரத்துக்குள்ளே, அதாவது மேக்ஸிமம் 14 நாளுக்குள்ளே மெஜாரிட்டி காட்டணும். இதுதான். ஸோ இதை எதிர்த்து தான் எஸ்ஆர் பொம்மை அப்படின்றவர் யூனியன் எதிர்த்து 1994 வழக்கு போட்டார். அதில் என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, பெரும்பான்மை காட்ட வேண்டியது சட்டமன்றத்தில் தான், ஆளுநர் மாளிகையில் அல்ல. அதாவது நான் ஆளுநர் மாளிகையில் போய் என்னோடய பெரும்பான்மை காட்ட தேவையில்லை, நீங்கள் என்னை பதவி ஏற்றதுக்கப்புறம் நான் பெரும்பான்மை சட்டசபையில் காட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க சட்டத்தின்படி. அதனால தான் நம்ம ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கை நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, ஆளுநருக்கு ஆலோசனை. அதாவது ஆர்டிக்கல் 163 என்ன சொல்லுதுன்னா, ஆளுநர் அமைச்சரவையின் பேரில் தான் செயல்படுவார். அதே போல் இது நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்து தான் சிஎம்மை யார் நியமனம் பண்ணலாம்? ஆளுநர். அந்த சிஎம் நியமனம் எந்த ஆர்டிக்கல்னால் 164. ஓகே. அதே போல் ஆளுநர் சட்டசபையை கூட்டுவார், கலைப்பார், ஒத்தி வைப்பார். இது 174 ஆர்டிக்கல். ஓகே. அதே போல் இதில் முக்கியமானது என்னென்னா, எஸ்ஆர் பொம்மை வழக்கில் இந்த 356 தான் மாநில நெருக்கடி. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கும்போது அந்த அரசை கவர்னர் நினச்சா கலைக்க முடியும். அப்படி கலைக்கக்கூடாதுன்றது தான் இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சுந்தரவன சதுப்பு நிலம். சுந்தரவன் சதுப்பு நிலப்பகுதி இந்தியாவிலேயே பெருசு, அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சூழல். அதே போல் புலி வசிக்கக்கூடிய ஒரே சதுப்பு நிலம்னா மேற்கு வங்கத்தில் உள்ள சுந்தரவன சதுப்பு நிலம் தான். இது ஒரு யுனெஸ்கோ சைட்டு. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் இந்த சுந்தரவன பகுதி எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு சொன்னால், கங்கை பிரம்மபுத்திரா ரெண்டும் சேரதுனால தான் உருவாகுது. அதே போல் இதுக்கு இன்னொரு பேர் என்ன, சதுப்பு நிலத்துக்கு ஓதக்காடு, கடற்காடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே போல் இது மெயினான விஷயம் இங்கே பாருங்கள், இந்த ஓதக்காட்டில் உள்ள மரங்கள், இந்த ஓதக்காடு எல்லாமே மேக்ஸிமம் எப்படி இருக்குது, ஓதக்காடுன்னு சொன்னாலே அந்த ஓதக்காட்டில் உள்ள மரங்கள்லாம் எப்படி இருக்குது, ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் வளரும். அதாவது ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருந்தாலுமே அங்கே வளரக்கூடியது. ஆக்சிஜன் அதுக்கு கம்மியாக இருந்தாலே போதுமானது. ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, ஆரோக்கிய வன் முயற்சி. அதாவது ஒன்றும் கிடையாதுங்க. ஆரோக்கிய வன் முயற்சினா, நேஷ்னல் ஹைவே ஓரமாக மூலிகை தோட்டம் அமைக்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. 2026 தான் கொண்டு வந்திருக்காங்க ஆரோக்கிய வன் முயற்சி. ஆரோக்கிய வன், ஆரோக்கியமாக இருக்கணும். எப்போ ஆரோக்கியமாக இருக்கும்? நல்ல உணவுகளை சாப்பிட்டா தான். நல்ல உணவுகள் அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்டாங்க? மூலிகை மூலமாகவே சாப்பிட்டாங்க. அதனால தான் மூலிகை தோட்டம். ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஐநா பாதுகாப்பு சபை. அதாவது ஐநா இருக்குது, யுனைடெட் நேஷன் ஐநா இருக்குது. அக்டோபர் 24, 1945 ஓப்பன் பண்ணுறது. அதில் ஒரு பகுதி தான் ஐநா பாதுகாப்பு சபை. இது எப்போ ஓப்பன் பண்ணுறது? 1945 தான். ஓகேவா? அதே போல் இதில் 5 நிரந்தர உறுப்பினர்கள். சைனா, இங்கிலாந்து, ரஷ்யா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இவங்களாம் பார்த்திங்கன்னா நிரந்தர உறுப்பினர்கள். அது மட்டும் இல்லாமல் 10 டெம்பரரி உறுப்பினர் இருக்கவங்க. இந்த டெம்பரரி உறுப்பினர்களை பொதுச்சபை தான் தேர்ந்தெடுக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தபடியாக இந்த 5 உறுப்பினர் இருக்காங்க பாருங்கள் பாதுகாப்பு சபையில். இவங்களுக்கு வீட்டோ அதிகாரம் உண்டு. வீட்டோ அதிகாரம்னா, ஒரு சட்டம், ஏதாவது சட்டத்திருத்தம் கொண்டு வராங்கன்னா அதை எதிர்க்கும் உரிமை, மறுக்கும் உரிமை உண்டு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை எடுத்து வருங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்போ உருவாக்கப்பட்டது? 1948 ஏப்ரல் 7. இந்த ஏப்ரல் 7 தான் என்னென்ன கொண்டாடுறோம்? நீங்களே சொல்லுங்கள் என்னவா கொண்டாடுறோன்னு.
உலக சுகாதார தினம். உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7, ஓகேவா? இதனுடைய கேபிட்டல் எங்கே இருக்குன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. டபிள்யூஹெச்ஓட கேபிட்டல் எங்கே இருக்குது? ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ரிப்பீட்டு தான், படிக்கலாம், தப்பு கிடையாது. அதே போல் வந்து இந்த ஐநா பாதுகாப்பு சபை இருக்குல்ல, அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் பண்ணுங்கள், தெரியும். இந்த இடத்துல பாருங்கள், ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, இது ஜீவன் ஜோதி. ஜீவன்னாலே ஆயுள் காப்பீடு. ஜீவன்னாலே ஆயுள் காப்பீடு 2015 உருவாக்கப்பட்டது. ஆயுள் காப்பீடுனா என்னது? 2 லட்சம் தருவாங்க. இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் போட்டிங்கன்னு சொன்னால் இதனுடைய முடிவில் வந்து 2 லட்சம் தருவாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே போல் பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா. சுரக்ஷா பீமா யோஜனாவில் விபத்து காப்பீடு. இதுலேயும் இறந்துட்டா, அதாவது விபத்தில் இறந்துட்டா, கை கால் ஊனமாக போனால் 1 லட்சம் தருவாங்க. விபத்தில் இறந்துட்டா வந்து 2 லட்சம் தருவாங்க. இதுவும் 2015 தான் உருவாக்கப்பட்டது ஸ்கீமு. இது வந்து உலகிலேயே மிகப்பெரிய காப்பீடு திட்டம். ஓகே, இது வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக, அதாவது எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லையும் இல்லாமல் ஒரு குழுத்து வேலை செய்கிறவங்க, ஒரு நார்மலாக வீட்டு வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்காக, இந்த கேட்டகரியில் தான் நாமளும் இருக்கோம். நமக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இது, சுரக்ஷா பீமா யோஜனா. நெக்ஸ்ட்டு வாங்க, இந்தியா 3வது இடம். இதில் 3வது இடம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறன், அதாவது ரினியூவபிள் எனர்ஜியில் நம்ம இந்தியா வந்து உலகளவில் 3வது இடத்துல இருக்குது. இது வெரி 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 இம்பார்ட்டண்ட். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியில் அந்த உற்பத்தி திறனில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 3வது இடத்துல இருக்குது. அடுத்து பாருங்கள், காற்றாற்றல் லேட்டஸ்ட்டு 2026க்கானது. 2026 மே. இதன்படி காற்றாற்றலில் யார் ஃபஸ்ட்டு இருக்கான்னா டிஎன் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ஸ்டாட்டிக் படி காற்றாற்றலில் உற்பத்தி பண்ணுறதுல யார் ஃபஸ்ட்டு இருப்பாங்கன்னு கேட்டால் குஜராத் இருப்பாங்க. ஏன்னா இது மாறி மாறி வரக்கூடிய கரண்ட் அவர்ஸ்ன்றதுனால மாறி வரும். ஆனால் இந்த வருஷம் 2026 மே படி தமிழ்நாடு தான் காற்றாற்றல் உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்குது, ஓகேவா? அதுலேயும் பார்த்திங்கன்னா முப்பந்தல் கன்னியாகுமரி, இங்கே தான் வந்து காற்று ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது. இதே டைமில் நம்ம இன்னொன்றும் தெரிஞ்சுக்கணும், சூரிய சக்தி அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது தமிழ்நாட்டில்னு பார்த்தோன்னா கமுதி, ராமநாதபுரம். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஹிஸ்ட்ரி. பெருங்கழகம், சிப்பாய் கழகம் என்று அழைப்பாங்க ஆங்கிலேயரால். தமிழ் ஆளுங்க, அதாவது இந்தியர்கள் எவ்வாறு அழைப்போம்னா முதல் சுதந்திர போர் அப்படின்னு அழைப்பாங்க. 1857. இது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சுது? ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சதுன்னா 1857 மார்ச் 29 மங்கள் பாண்டே பராக்பூரில் இருப்பார். கொழுப்பு தடவை குண்டு கொடுத்து யூஸ் பண்ணுனாங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அங்கேருந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். காரணம், உடனடி காரணம் என்ன? இந்த மாதிரி காரணம் தான், கொழுப்பு தடவை குண்டுகள். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது தலப்பாகை அணிவு சொல்லுவாங்க, அக்னிவின் தலப்பாகை, ஜான் கடாக்கின் இராணுவ கொள்கை, இதெல்லாம் பெரும் இம்பேக்டை கொண்டு வரும். அதே போல் இது அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆனது. ஏன்னா அது வந்து மீரட் பராக்பூரில் ஆரம்பித்தது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது. ஆனால் அஃபிஷியலி ஒரு அதிகாரப்பூர்வமாக பெருங்கழகம் ஆரம்பித்தது எங்கன்னா மீரட்டில் மே 10, 1857. அதே போல் இதில் வரக்கூடியது இன்னொரு விஷயம் என்னென்னா வாரிசு இழப்பு கொள்கையும் இதில் ஒரு காரணம். வாரிசு இழப்பு கொள்கையும் இது காரணம், அதை கொண்டு வந்தது டல்ஹவுசி. அதே போல் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பாருங்கள். இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு 2ஆம் பகதூர் ஷா, ஜான்சி ராணி லட்சுமி பாய், கான்பூர் நானா சாஹிப், கான்பூர் தாந்தேத்தர், லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதே போல் இந்த கழகத்தை அடக்கியவர்கள் யாருன்னு 10th புக்கில் விலாவரியாக கொடுத்துருவாங்க. 10th ஏற்றிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பாக்ஸ் கொஷினில் இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்கள், குனோ நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசம். குனோ நேஷ்னல் பார்க்னாலே மத்திய பிரதேசம் தான். அதில் எங்கே புலி அதிகமாக இருக்கும். ஏன் குனோன்னு பேர் வந்ததுன்னா அந்த பார்க்கில் என்ன ஆறு ஓடுதுன்னா குனோ ஆறு ஓடுது, அதனால தான் குனோ நேஷ்னல் பார்க்கு. அதே போல் இந்த இடத்த பாருங்கள், உலகின் ஃபஸ்ட்டு கண்டங்களுக்கிடையே சிவிங்கி புலியிட மாட்டோம். அது ஒன்றும் இல்லைங்க, இந்த குனோ நேஷ்னல் பார்க்குக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னா சிவிங்கி புலியை கொண்டு வந்தாங்க.
ஓகேவா. புலிகள் அதிகமாக இருக்கக்கூடியது மத்திய பிரதேசம். இந்த மத்திய பிரதேசத்தில் நம்ம என்ன கொண்டு வரோம், சிவிங்குபிலியை கொண்டு வரோம். எந்த கண்டத்துலேருந்து? ஆஃப்ரிக்கா கண்டத்துலேருந்து ஏஷியா, போட்ஸ்வானாவிலேருந்து இந்தியா கொண்டு வரோம். கொண்டு வந்து நம்ம இங்கே வளர்க்குறோம். ஏன் கொண்டு வரோம்? காரணம் தெரியுங்களா? ஏன் கொண்டு வரோம்? ஏன்னா 1952 நம்ம இந்தியாவில் என்ன அழிஞ்சிச்சு? சிவிங்குபிலி அழிஞ்சிச்சு. மறுபடியும் கொண்டு வரணும், மறுபடியும் உயிர் பிச்சு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே இந்த திட்டமே கொண்டு வரப்படுது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால். இதெல்லாம் வந்து உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு திட்டங்கள். பட்டு நம்ம இதை பற்றிலாம் பேச மாட்டோம். இந்த இடத்த பாருங்கள், ஸ்டாட்டிக்கு அந்தமானுக்கும் நிக்கோபார். அந்தமான் 10 டிகிரி கால்வாய். அந்தமானுக்கு நிக்கோபாருக்கு இடையில் 10 டிகிரி கால்வாய் இருக்குது. ஓகே, 6 டிகிரி கால்வாய் இதுக்கு இடையில் இருக்குது. நிக்கோபாருக்கும் சுமத்ரா. அதாவது ஸ்டாட்டிக்கில் பார்த்தோன்னா இந்திரா முனைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் தான் 6 டிகிரி கால்வாய் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்திரா முனை எங்கே இருக்குன்னா நிக்கோபரில் இருக்குது. இந்தோனேஷியாவில் என்ன இருக்குது? சுமத்ரா தீவு இருக்குது. அப்போ நிக்கோபருக்கும் இந்தோனேஷியாவுக்கும் 6 டிகிரி தீவு. ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து வாங்க. புலிட்சர் அவார்டு 2026 யாருக்கு கொடுக்குறது? பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கௌரவம். அதில் இந்திய பத்திரிகையாளர்கள் 2 பேர் வாங்கியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்னா ஆர்கே ஆனந்த், சுபர்ணா சர்மா. இவங்க தான் வாங்கியிருக்காங்க. சுபர்ணா சர்மா, ஆர்கே ஆனந்த். ஓகே, இவங்க எதுக்காக வாங்கினாங்கன்ற காரணம் தெரியும்ல. டிஜிட்டல் கண்காணிப்பு பாருங்க. டிஜிட்டல் கண்காணிப்பு மற்றும் இணைய மோசடி குறித்த ஆய்வு. ஆய்வுக்காக தான் இவங்க வாங்கியிருக்காங்க. ஓகே, அடுத்து இந்த இடத்த பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை என்னவா மாறுது? 34 இருந்தது. கரண்ட்டாக 34. உச்சநீதிமன்றம், அதாவது ஹைகோர்ட்டில் டெல்லியில் 34 நீதிபதி இருந்தாங்க. அந்த நீதிபதி இப்போ கவுண்ட்டு 4 இன்க்ரீஸ் ஆகி 38 மாறப்போகுது அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறாரு. இதில் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் 38 பேரில் இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேவா. அதே போல் ஆர்டிகல் 124 எதை சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் உருவாக்கம், சுப்ரீம் கோர்ட் அமைப்பு 124 சொல்லுது. அந்த 124 1 அமைப்பில் என்ன எண்ணிக்கை பற்றி வரும்? 24 1 எண்ணிக்கை. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட்டு. இது எப்போ கொண்டு வந்தாங்க? ஏன்னா உச்ச நீதிமன்றம் எப்போ கொண்டு வந்தாங்க டெல்லியிலனா 1950 தான் கொண்டு வந்தாங்க. டேட்டு எக்ஸாக்டாக பார்த்தோன்னா ஜனவரி 28 நினைக்கிறேன். ஜனவரி 28 தான். ஸோ செக் பண்ணிக்கணும். ஆனால் 1950 கொண்டு வரும்போது 8 பேர் சீஃப் ஜஸ்டிஸ் உள்பட 8 பேர் தான் இருந்தாங்க. ஓகே, அடுத்து தீபக் திட்டம்னா மேற்கு இமயமலையில் சாலையை கட்டுறது, பராமரிக்கிறது. மேற்கு இமயமலை என்னான்னு சொல்லுவோம்? ஸ்டாட்டிக்கில் டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ் இமயமலையில் சாலையை கட்டுறது, பராமரிக்கிறது இந்தியா லெவலில், அதாவது அந்த பார்டர் லெவலில் யாருன்னா பிஆர்ஓ, பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன். அது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1961. அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் சிம்லாவில் இருக்குது. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. இது என்ன? தேர்தல் நடக்கிறது, தேர்தல் விதிமுறைகள், தேர்தலை கண்ட்ரோல் பண்ணுறது, இதெல்லாம் இந்த ஆக்டுகள் தான் வரும். 324 தேர்தல் அமைப்பு, 325 ஒரே வாக்காளர் பட்டியல், 324 வயது வந்தோர் வாக்குரிமை, 18 வயசானதை ஓட்டு போடலாம். இதெல்லாம் வந்து பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கும். ஓகே, இந்த விஷயம் பாருங்கள். பிஎம் ஸ்ட்ரீட் பள்ளி வளரும் இந்தியாவுக்கான பிஎம் ஸ்கூல்ஸ் 2022 கொண்டு வரப்பட்டது. இது எதன் அடிப்படையில் இயங்குதுன்னா, தேசிய கல்விக் கொள்கை NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. இந்த 2020 எதை முன்னிறுத்துதுன்னா, மும்மொழி கொள்கை. 2 லாங்குவேஜ், அதாவது உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் தமிழ், நம்மளுடைய ஓன் லாங்குவேஜ்னா தமிழ், அதை படிக்கலாம். 2வது இங்கிலீஷு, 3வது வந்து ஏதாவது ஒரு லாங்குவேஜ், அது ஹிந்தியாக இருக்கணும்னு மேக்ஸிமைஸாக உள்புகுத்துறாங்க. இதுதான்
தமிழ்நாடு எதிர்க்கிறதுக்கான காரணம். இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சமக்கிர சிக்ஷா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது 2018. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி வந்து 3500 கோடி தரணும். இப்போ என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில், நீங்கள் இந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸ் இதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னு சொன்னால் அந்த 3500 கோடியை நாங்கள் விடுவிப்போம், அப்படி இல்லைன்னா நாங்கள் தரமாட்டோம்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதற்கு முன்பு இருந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, நீங்கள் அந்த 3500 கோடியை தர தேவையில்லை, நாங்கள் மும்மொழி கொள்கையில் சைன் பண்ண மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையும் கொண்டு வர மாட்டோம், எங்களுக்கு அந்த 3500 கோடியும் தேவையில்லைன்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். அதே ஸ்டாண்டு தான் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டும் எடுக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அதாவது பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்னு சொன்னாலே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் டார்கெட் பண்ணாங்க. அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நல்லா கொண்டு வர்றது, அதுதான் அதனுடைய ஸ்கீமு. அதே போல் இது மும்மொழி கொள்கை ப்ளஸ் சிபிஎஸ்சி ரிலேட்டடாக தான் வரும். பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இல்லை, அப்போ சிபிஎஸ்சி ரிலேட்டடாக தான் வரும். அதே போல் இது 2022 உருவாக்கப்பட்டது. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி உருவானதுக்கு அப்புறம் யூடிகம் வெப்சைட்டு உரிமை கோரப்படாத தொகையை பார்க்க, அதாவது ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க, அவங்களுடைய என்ன பண்ணுவோம், அவங்களுடைய பணம் பேங்க்கில் இருக்கும், அதை நம்ம பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். எந்த வெப்சைட்லாம், யூடிகம் அப்படின்ற வெப்சைட்டில் அதை பார்க்க முடியும். யாராவது இறந்துருந்தால் அவங்களுக்குன்னு ஒரு பேங்க் இருந்தால், பேங்க்கில் அமௌண்ட் இருந்தால் அதை நம்ம இந்த வெப்சைட்டில் போட்டு பார்க்க முடியும், பார்த்து உரிமைக்கு வர முடியும். இந்த சம்பவம் தான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒடிசாவில் நடந்தது. அதாவது என்னுடைய அக்கா இறந்துட்டாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நான் அவருடைய தம்பி, அக்கா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க இறந்ததன் அடிப்படையில் அவங்களுடைய பணம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அது எனக்கு வேணும்னு சொல்லி பேங்க்கில் கேட்டவுடனே பேங்க் மேனேஜர் என்ன சொல்லிட்டாப்புல, உங்கள் அக்கா இருப்பாங்க, நீங்கள் இருந்தால் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனும் போய் கேட்டு பார்த்து கழிச்சு போய் வெறியாகி ஒரு கட்டத்தில் இறந்து போன அக்காவனுடைய உடலை தூக்கின்னு போய் பேங்க்கில் வைக்கப்பட்ட சம்பவம் வந்து இந்தியா லெவலில் பெரும் பேசுபொருளாச்சு. ஸோ இதெல்லாம் தவிர்க்கும் விதமாக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ அமௌண்ட் இருக்குன்னா பார்க்க முடியும், பார்த்துட்டு அதனுடைய கன்சர்ன் டீட்டெயிலை போய் மேனேஜர்கிட்ட கேட்கணும், ப்ராப்பரான டீட்டெயிலை அவங்களும் கொடுக்கணும் மக்கள்கிட்ட. அப்போ தான் வந்து அந்த தொகையை அவங்க எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா, ஒன்று எடுக்க முடியும்னா எந்த வழிகளில் எடுக்க முடியும், சரி எடுக்க முடியலன்னா அந்த பணத்தை நீங்கள் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எங்கே யூஸ் பண்ணுவீங்க, எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதற்கான ப்ராப்பர் டீட்டெயில் அந்த தனி மனுஷனுக்கு கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அடுத்து வாங்க, தேசிய மரியாதை அவமதிப்பு சட்டம் 1971. அதாவது வந்து தேசிய கொடியை மதிக்கணும், தேசிய கீதத்தை மதிக்கணும், சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டவர்களை மதிக்கணும், அவங்கள நினைவு கூறணும், இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை கடமை. 51A 1A 51Aவில் 1 இதெல்லாம் அடிப்படை கடமை. ஸோ வந்தே மாதரத்தை யாரும் அவமதிக்கக்கூடாது, அந்த பாட்டு ஒலிக்கும் போது எல்லோரும் எழுந்து நிற்கணும். ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு ஆக்டுகளை கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். தேசிய மரியாதை அவமதிப்பு சட்டம் 1971. இந்த இடத்த பாருங்கள், சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் கார்ப்பரேஷன், அதனுடைய தலைவர் இப்போ யாருன்னா சசிசேகர் வேம்பவதி. இவருடைய பதவிக்காலம் 3 வருஷம். ஏன் இதை நம்ம பார்க்கணுன்னு சொன்னால், லேட்டஸ்ட்டாக சென்சார் போர்டை பற்றி ரொம்ப பரபரப்பான பேச்சு போயிட்டு இருந்தது. காரணம் என்னென்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் ஜனநாயகன் விஜய் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடித்த படமான ஜனநாயகன் சென்சார் போர்டால் முடக்கப்பட்டது. பல சென்சார் பிரச்சனைகளை கையாண்டுச்சு. லேட்டஸ்ட்டாக வந்து சென்சார் போர்டை பற்றி மட்டுமே பல விஷயங்கள் ஓடிட்டுருந்தது. ஸோ அதனுடைய தலைவர் இப்போ மாறி இருக்கார், அதை நம்ம நியூ அப்பாயின்மெண்ட்டில் பார்க்குறோம். ஏன்னா இது கரண்ட் ஈவெண்ட்டில் வரக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, வெரி இம்பார்ட்டண்ட். இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. என்னன்னு சொன்னால், சசிசேகர் வேம்பவதி அவர்கள் வந்து
சிபிஎஃப்சிக்கு தலைவராக இருக்கார். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வாங்க கல்பாக்கம். கல்பாக்கம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. கல்பாக்கம் அணு ரியாக்டர் இருக்குது. இது இந்தியாவின் ஃபஸ்ட்டு உள்நாட்டு முன்மாதிரி வேக பிரிப்பான் அணு உலை இனப்பெருக்கல் உலை. இதுதான் அப்டேட் ஆகிடுச்சு. காரணம் என்னென்னா, இது வந்து வேக பிரிப்பான் மற்றும் இனப்பெருக்க அணு உலையாக அப்டேட் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து அங்கே என்ன எரிபொருள் யூஸ் பண்ணுறோம்? யுரேனியம் 238. அதை நியூட்ரானில் அடித்து நம்ம வெளியே வரக்கூடியது என்னது? 239 புளூட்டோனியம். அதேமாதிரி இன்னொரு எரிபொருளும் பயன்படுத்துவோம், தோரியம் 232. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், ஆப்ரேஷன் சிந்தூர் எப்போ நடந்தது? மே மாதம் 2025 நடந்தது. மே மாதம் 2025 நடந்தது. எங்கே நடந்தது இந்த ஆப்ரேஷனு? இந்தியா வந்து பாகிஸ்தானில் பதிலடி கொடுத்தது, அந்த பார்டரில். ஓகே, இது எதுக்காகவே ஆப்ரேஷன் சிந்தூர் நடத்தப்பட்டதுன்னா, பெஹல்காம் அட்டாக்கு. பெஹல்காம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பெஹல்காம்னு இருக்குது. அந்த இடத்துல வந்து எதிர்பாராத விதமாக அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் வந்து எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. இதில் பெரும்பாலான பாதிக்கப்பட்டது யாருன்னா, அங்கே சுற்றுலாவுக்கு வந்தவங்க, சுற்றி பார்க்க வந்தவங்க தான் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப இந்தியாவையே இவங்களுக்கான விஷயம். அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமானதாக அமைந்தது தான் ஆப்ரேஷன் சிந்தூர். எப்போ? 2025. ஓகே, அடுத்து வாங்க டிஎன் எலெக்ஷனை பற்றி பார்க்கும்போது, அதாவது இப்போது பல பேர் வந்து டெபாசிட்டை கூட இழக்க மாட்டாங்க. நான் டெபாசிட் இழக்காமல் ஜெயிப்பேன், பல பேரை நான் டெபாசிட்டே உங்களை வாங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. என்ன தான் டெபாசிட்னால் ஒன்றும் கிடையாது. மொத்தமாக ஒரு தொகுதின்னு சொன்னால் 234 தொகுதி இருக்குது. அதில் ஒரு தொகுதி எடுத்துக்கணும்னு சொன்னால், அங்கு செல்லுபடியாகக்கூடிய வாக்குகளில் 6ல் ஒரு பங்கு எடுக்கணும். அதுதான் டெபாசிட்டு. 5000 கட்டுறோன்னு சொன்னால் அந்த 6ல் ஒரு பங்கு எடுத்தால் தான் இந்த டெபாசிட் அமௌண்ட்டு நம்ம ரிட்டர்ன் வரும். இந்த 6% கம்மியாக வாங்கிட்ட, அதாவது 6ல் ஒரு பங்குனா 16%. அந்த 16% கம்மியாக வாங்கிட்டேன்னு சொன்னால் நம்ம டெபாசிட் அமௌண்ட்டு நமக்கு வராது. ஓகேவா? ஆண்டர்ப்ரனருக்காக கொண்டு வரப்பட்டது பிஎம் முத்ரா யோஜனா. 2015 கொண்டு வரப்பட்டது. 2015 கொண்டு வரப்பட்டது. இன்னும் ஒன்றும் இல்லை, டெபாசிட் இல்லாமல் கடை வாங்க முடியும் குறு சிறு நிறுவனத்துக்கு. அதுவும் விவசாயம் அல்லாத தொழிலுக்கு நம்ம வாங்கலாம். ஒரு ஆண்டர்ப்ரனர் உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது பிஎம் முத்ரா யோஜனா. அடுத்து பாருங்கள், இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. என்எஸ் ராஜா சுப்பிரமணி. இவர் யாருன்னு சொன்னால், படைகளின் தலைமை தளபதி. இப்போ நியூலி அப்பாயின்மெண்டடு, அதாவது முதல் தமிழர் ஃபஸ்ட்டு தமிழர். முப்படைகளின் தலைமை தளபதியாக ஃபஸ்ட்டு ஒரு தமிழர் வராரு, என்எஸ் ராஜா சுப்பிரமணி அவர்கள். ஃபஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப உயரிய பதவி. அதாவது முப்படைகளின் தலைமை தளபதி யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். அந்த குடியரசுத் தலைவர் எப்பயுமே அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றதுனால நியூவாக க்ரியேட் பண்ண ஒரு உயரிய பதவி, ஆர்மியில் உயரிய பதவி முப்படைகளின் தலைமை தளபதி. அதில் ஃபஸ்ட்டு இருந்தவர் யாருன்னா பிபின் ராவத். அவர் இருந்தார். அவர் நீலகிரிக்கு பயணமாக வரும்போது ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துட்டார். பிபின் ராவத் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது யார் இருந்தார்னா அனில் சௌஹான் அப்படின்றவர் இருந்தார். மூணாவது இப்போ வரக்கூடியது ஒரு தமிழர், என்எஸ் ராஜா சுப்பிரமணி, நியூலி அப்பாயின்மெண்டடு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்துல வாங்க, ருக்மணி லட்சுமிபதி சென்னை மாகாணத்தின் ஃபஸ்ட்டு பெண் அமைச்சர் சுகாதாரம். அதாவது கரண்ட்டில் 2026 யார் ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா, ஒரு டிவிக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதில் அமைச்சரவைகளில் ஒரு பெண் இருக்காங்க, எஸ் கீர்த்தனா அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருக்காங்க. இதை கரண்ட் ஈவெண்ட்டாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்க, அதாவது சென்னை மாகாணத்தில் அமைச்சரவை அமைக்கும்போது ஃபஸ்ட்டு யார் பெண் அமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க, ருக்மணி லட்சுமிபதி. 1946 இருந்திருக்காங்க, சுகாதாரத்துறை எடுத்திருக்காங்க. இதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சென்னை மாகாணத்தின் ஃபஸ்ட்டு பெண் அமைச்சர் யாருன்னா ருக்மணி லட்சுமிபதி. அவங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா சுகாதாரம். இதில் விஷயம் இன்னொரு விஷயம், ருக்மணி லட்சுமிபதி இவங்க தான் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது நம்ம வேதாரண்யம், அதாவது திருச்சி வேதாரண்யம் போவாங்க பாரு, ராஜாஜி தலைமையில், அதில் போய் உப்பு சட்டத்தை மீறியதற்காக தண்டனை
அதாவது அபராதம் கட்டிய முதல் பெண்மணி இவங்க தான். வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தான் சர்வ சிக்ஷா அபியான், இது எல்லாமே எஜுகேஷன் சம்மந்தமான ஸ்கீம்ஸு. சர்வ சிக்ஷா அபியான், அனைவருக்கும் கல்வி 2001. அதே மாதிரி ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன் 2009. அதுக்கப்புறம் என்இபி, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. இந்த 2020 ஸ்கீம் வந்து எப்படி எந்த ஸ்லாப் வரும்னா 5+3+3+4. அப்போ இது இப்போ நம்ம பழைய ஸ்கீம் எப்படி இருக்குன்னா 8+2+3 அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது 8வது வரைக்கும் படிப்போம், ப்ளஸ்ஸு 9வது 10வது 2, ப்ளஸ்ஸு 11 12 2, அப்போ ப்ளஸ்ஸு மறுபடியும் 3 வருஷம் படிப்போம் அல்லது 4 வருஷம் படிப்போம். அப்போது 8+2+2+3 or 4. ஆனால் இந்த ஸ்கீமை பாருங்கள், இது ஒன்லி ஃபார் எந்த எஜுகேஷனு, ஸ்கூல் எஜுகேஷனை மட்டும் மீன் பண்ணியிருக்கு. 5+3+3+4, அதாவது 5 3 8, 8 3 11, 8 3 11, 11 15. எப்படி கொண்டு வராங்க பாருங்கள். ஓகேங்களா? இப்போ 15 போது என்னது, 12வது வரைக்கும் படிச்சிடும், ப்ளஸ்ஸு 3 வருஷம் 4 வருஷம் இந்த கேட்டகரியில் வருது. பார்த்தீங்களா? இந்த ஸ்லாப்லாம் மாறத்துனால தான் ஒரு சில டிமெரிட்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இம்பார்ட்டண்ட்டாக தெரியணுன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த கல்வி சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக அப்போவே பல குழுக்கள் போட்டிருக்காங்க. அந்த குழுக்களில் முக்கியமானது வந்து ஹண்டர் குழு, கல்வி சம்மந்தமாக போட்டுவாங்க. அதே போல் வந்து கொத்தாரி குழு 1964 to 69. இதுவுமே கல்விக்கான பரிந்துரைகளை கொடுத்த ஒரு கல்வி சம்மந்தமான குழு. கேட்பாங்க இந்த குழு எதனோட தொடர்புடையதுன்னு. எஜுகேஷன். கோத்தாரி கல்விக்குழு எதனோட தொடர்புடையது? எஜுகேஷன். ஹண்டர் கல்விக்குழு எதனோட தொடர்புடையது? எஜுகேஷன். எஜுகேஷனில் இன் ஸ்பெசிஃபிக்காக எதை அவங்க பரிந்துரை வச்சாங்கன்னு சொல்லணும்னா நீங்கள் 8வதுல தான் போய் படிக்கணும். 8வதுல போய் ஹிஸ்ட்ரியில் படித்தோன்னு சொன்னால் அதை பற்றி இருக்குது. தாந்திரோபாய மேம்பட்ட ஆயுதம், இது ஒரு குண்டு. டிஆர்டிஓ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸால் கொண்டு வரப்பட்டது. இந்த பாருங்க, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு உள்நாட்டு சறுக்கு முறை ஆயுத அமைப்பு TARA. இது ஒரு குண்டு, அவ்வளோதான். இந்தியாவின் ஃபஸ்ட்டு உள்நாட்டு சறுக்கு முறை ஆயுத அமைப்பு எதுனா TARA, தந்திரோபாய மேம்பட்ட அமைப்பு ஆயுதம். ஜஸ்ட்டு இதை தெரிஞ்சுங்க, டிஃபென்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ரவீந்திரநாத் தாகூர் எங்கே பிறந்தார்? வங்காளம். இவரை பற்றி வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு, அதாவது நோபல் பரிசு பெற்றவர். இந்தியாவில் முதலில் நோபல் பரிசு பெற்றவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஏஷியாவிலேயே ஃபஸ்ட்டு நோபல் பரிசு பெற்றவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர் தான். நோபல் பரிசு, அதுவும் இலக்கியத்துக்காக பெற்றிருக்காரு. எந்த இலக்கியத்துக்காக? கீதாஞ்சலி இலக்கியம் 1913. கீதாஞ்சலி இலக்கியம் 1913. அதே போல் வந்து இவர் யாருன்னு சொன்னால் பிரம்ம சமாஜம்னு ஒன்று வந்து அதுக்கு தலைவராக இருந்திருப்பார். யார்? பிரம்ம சமாஜம். அதுக்கு ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் ஒருத்தர் வந்திருப்பார், தேவேந்திரநாத் தாகூர். அவருடைய மகன் தான் ரவீந்திரநாத் தாகூர். ஓகே. அவர் உருவாக்குனது ஸ்ரீநிகேதன் கிராமம், கல்வி சம்மந்தமாக இது பண்ணுது சாந்தி நிகேதன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ரீநிகேதன், சாந்தி நிகேதன், இது எல்லாமே ரவீந்திரநாத் தாகூர் தொடர்புடையது. அதில் முக்கியம் வந்து சாந்தி நிகேதன். இது எங்கே இருக்குது? வங்காளத்தில் இருக்குது. இப்போ எங்கே இருக்குது? மேற்கு வங்காளத்தில் இருக்குது. இந்த சாந்தி நிகேதன் ஒரு யுனெஸ்கோ சைட்டு. 44 யுனெஸ்கோ சைட் இருக்குல்ல, அதில் ஒரு சைட்டு இது சாந்தி நிகேதன். 1921 உருவாக்கப்பட்டது. இந்த இடத்துல பாருங்கள், IUCN, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், 1948. இன்டர்நேஷ்னல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? கிளாண்டு, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. IUCN என்னது? இயற்கை பாதுகாக்கும், அதே போல் அழியக்கூடிய விலங்குகள், அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள், இந்த மாதிரி விலங்குகளை பட்டியலிட்டு ஒரு சிவப்பு பட்டியலை வெளியிடும். அதுதான் இதனுடைய வேலை. இயற்கை பாதுகாக்கணும், இயற்கை விலங்குகளை பாதுகாக்கணும், இதுதான் இதனுடைய வேலை. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் எப்போது உருவாக்கப்பட்டது? 1948. 1948. WHO 1947. சாரி, அதுவும் 48 தான். WHO 1948. லேபர் ஆர்கனைசேஷன் 1919. ஓகே. IUCN 1948. ஹெட் குவார்ட்டர்ஸ் கிளாண்டு, சுவிட்சர்லாண்டு. ஓகே, கிளாண்டு, சுவிட்சர்லாண்டு.
இந்த இடத்துல பாருங்கள், ஜேசிடி பிரபாகர். ஜேசிடி பிரபாகர் இவர் யார் அப்படின்னு கேட்டால், இப்போதைய சட்டமன்றத்தின் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர். இப்போ இருக்கக்கூடியது எத்தனாவது சட்டமன்றம்? 17வது சட்டமன்றம். ஓகேவா? இவர் எந்த எம்எல்ஏனா 1000 விளக்கு தொகுதி. ஓகேவா? துணை சபாநாயகர் யார்? திரு ரவிசங்கர் அவர்கள். அப்போ திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் யார்? சட்டமன்ற சபாநாயகர். சபாநாயகர் பதவி அதனுடைய ஆர்டிக்கல் என்ன? 178. அப்போ 176 என்னது? ரொம்ப சிம்பிள். ஆளுநர் வந்து சட்டமன்றத்தில் முதல் உரை. ஓகே, அடுத்து பாருங்கள், வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்ஷியில் போன விஷயம், மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005. இதனுடைய வேலையை 100 நாள் வேலை கொடுக்குறது தான். ஆனால் இப்போ அதை மாற்றி எப்படி கொடுக்குறாங்கன்னா விபிஜி ராம்ஜி 2025 கொடுக்குறாங்க. இதனுடைய கருப்பொருள் என்ன? மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும்? 100 நாள் வேலைக்கு பதிலாக 125 நாள் வேலையை கொடுக்கும். அதே போல் வந்து அவங்க வர டேஸுக்கு கால்குலேட் பண்ணி கரெக்டாக அமௌண்ட்டை போட்டுருவாங்க. இது விஷயம் என்னென்னா, தேசத்தந்தை மகாத்மா காந்தி பேர் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் மாற்றி அவருடைய பேரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேர் வைக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம்னு சொல்லி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து பல கட்சிகள் போராடினாங்க. பட்டு போராடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் இங்கே மதிப்பு ஒரு கூட்டாட்சின்னும் போது எதனுடைய கை ஓங்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் கை தான் ஓங்கும். அதன் அடிப்படையில் வென்றது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கம் தான் பவர் இருக்குது, மாநிலங்களுக்கு பவர் கிடையாது. இங்கே வந்து அதிகார பகிர்வு தான் இருக்குது, பிரிவினை கிடையாது. அதனால் மாநிலத்துக்கு பவர் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பவர். ஸோ பல பேர் எதிர்த்தாலுமே இது 2025 வந்தது, 2026 ஜூலை 1 அமலாக போகுது. பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் 90% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுவாங்க, 10% தான் அவங்க போடுவாங்க. நார்மலாக ஸ்டேட்டுன்னு எடுத்தோன்னா 60-40 கான்செப்டில் போகும். 60 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 40 வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு. சட்டமன்றம் இல்லாத யூனியன் வந்து 100% சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்துக்கும் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு வழக்கு ஒரு தரவு முயற்சி. ஒரு வழக்கு ஒன்றும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுடைய தரவுகள் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது. ஜஸ்ட்டு தெரிஞ்சினா போதும். இந்த இடத்த பாருங்கள், 1995 மண்டேலா வந்து இந்தியாவுக்கு வந்தார். மண்டேலா வந்து கிட்டத்தட்ட 27 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்தார். அவர் ரிலீஸ் ஆனது எப்போனா 1990. அதாவது பிஆர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா கொடுக்கும்போது 1990. அந்த 1990 அவர் தென்னாப்பிரிக்காவிலேருந்து விடுதலை அடைகிறாரு. அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து வின் பண்ணுறாரு. அது வின் பண்ணோடனே 1995 மண்டேலா இந்தியா வந்தார். ஓகே, மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். ஸோ மே 11ன்றது தேசிய தொழில்நுட்ப தினம். ஓகே, ஏன் கொண்டாடுறோம் மே 11? ஒன்றும் கிடையாது. 1998 மே 11 வந்து பொக்ரான் அணு ஆயுத சோதனை. பொக்ரானில் அணு ஆயுத சோதனை பண்ணோம். அதனுடைய நினைவாக தான் மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடுறோம். ஸோ இந்த பொக்ரான் 2 அணு சோதனை எந்த திட்டத்தின் கீழ் வந்ததுன்னா ஆப்ரேஷன் சக்தி. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நந்தினி ஹரிநாத் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டியோட புடையை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க மியூசியத்தில். ஸ்மித்சோனியன் மியூசியம் அப்படின்ற இடத்துல வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஏன்டா ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுடைய புடவையை காட்சிப்படுத்தியிருக்காங்கன்னா அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் பண்ணியிருக்காங்க இந்தியாவுக்கு. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க தான் மாம். என்னடா மாம்னா ஒன்றும் கிடையாது, மாஸ் ஆர்பிட்டர் மிஷன். அதாவது மாஸ் ஆர்பிட்டர் மிஷன், செவ்வாய் மிஷன் பண்ணாங்கல்ல, மார்ஸுக்கு போகிற மிஷன், அதில் துணை செயல்பாட்டு இயக்குனராக இருந்திருக்காங்க. அந்த திட்டத்தின் போது அவங்க அந்த புடவையை வேர் பண்ணியிருந்தாங்க. அந்த புடவையை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மியூசியத்தில் காட்சிப்படுத்தியிருக்கோம். ஏன்னா இப்போ அந்த புடவை பார்க்கும்போது இது என்னடா புடவைங்க கேட்போம், இது என்ன புடவை அப்படின்னு கேட்டால், இது இன்னாருடைய புடவை, இவர் இந்த பொசிஷனில் இருந்தாங்க, இஸ்ரோவில் இந்த மார்ஸ் மிஷனில் இருந்தாங்க அப்படின்னு வரலாறு பேசும்.
பார்த்து தான் பெரிய பெரிய தலைவர்களும் தங்களுக்கு சிலை வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும்னு சொல்லி பல தரப்புகளை கட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. வரலாறு முக்கியம் அமைச்சர். வாங்க மாம் பற்றி பார்ப்போம். மாஸ் ஆர்பிட்டர் மிஷன் மங்கள்யான் 2013 அனுப்பப்பட்டது. 2014 சுற்றுப்பாதையில் நுழைந்தது. அதே போல் மார்ஸுக்கு போனதில் ஏஷியாவிலே ஃபஸ்ட்டு நாடு, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். வேர்ல்டுலே 4th நாடு, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஸ்பேஸ் சம்மந்தமாக இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. அன்னபூர்ணா பண்டார் திட்டம்னா ஒன்றும் கிடையாது. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 rupees தரும்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட்டாக இப்போ மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியுற்றது. பாஜக 27 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்கு. இதுவும் ஜஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கங்க. பிரதமரின் கிராம சாலை திட்டம் 2000. இந்த இடத்த பாருங்கள். தேசிய பஞ்சாயத்து விருதுகள் 2025. தூய்மை பசுமை விருது யாருக்கு கொடுத்தாங்கன்னா மிசோரத்தில் இருக்க கவுர்தா அப்படின்ற கிராமத்துக்கு தூய்மை பசுமை விருது மிசோரம். அதே போல் தேசிய பஞ்சாயத்து விருது 2025 யாருக்கு அதிக விருது? 6 விருதுகள் வாங்கின இடத்துல கர்நாடகாவும், 5 விருது வாங்குகிற ஆந்திரா 2வது இடத்துல. அப்போது தேசிய பஞ்சாயத்து விருதுகள் 2025 அதிக விருது வாங்கினது யார்? கர்நாடகா. செகண்ட் பிளேஸ் என்னது? ஆந்திரா. இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது எதனோட தொடர்புடையது? யாருக்கு கொடுப்பாங்க? செவிலியருக்கு கொடுப்பாங்க. அதே போல் இந்தியாவின் செவிலியர்களுக்கான மிக உயர்ந்த தேசிய விருது எதுனா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது தான். அப்போ ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுனா கொடுக்குறதுக்கான காரணம் என்ன? ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுனா எதுக்காக கொடுக்குறாங்க? ஏன்னா ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல்ன்றவங்க ஒரு பிரிட்டிஷ் பெண்மணி, அவங்க நர்ஸாக வந்திருக்காங்க. அதனால் அவங்களுடைய நினைவாக ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவின் செவிலியர்களுக்கான மிக உயர்ந்த தேசிய விருது. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் ஜஸ்ட்டு தெரிஞ்சிங்கன்னா போதும். ஓகே, இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா 10ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதி வரைக்கும் மே 2வது வாரத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாருங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். எது இம்பார்ட்டண்ட்டோ அதை எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. திரும்ப பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். மிக்க நன்றி.